ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் சோழனுக்கும் நிலாவுக்கும் டைவர்ஸ் ஆகிடுதுங்க. டைவர்ஸ் ஆன பிறகு கோர்ட்டிலேருந்து 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. 2 பேரும்னா தனித்தனியாக வராங்க. நிலா வந்து ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்ருக்காங்க. பின்னாடியே சோழன் வராரு. சோழன் வந்ததும் சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே சோழா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் சோழன் எதுவும் வாயே திறக்கல. கண்ணு கலங்கி அப்படியே மௌனமாக மெதுவாக வந்து உக்காடுறாரு, இடிஞ்சு போன மாதிரி. நிலா ரூமில் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ்கார்கிட்ட சொன்னதை கேட்டு அதை நினச்சி அழுகுறாங்க நிலா. அதுக்கப்புறம் நிலா வாப்பா வெளியே வாப்பான்னு கதவை தட்டி கூப்பிடுறாரு சேரன். வெளியே வந்த உடனேயே என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்கு டைவர்ஸ் ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்போ உடனே சோழன் கோவமா, எனக்கு எதுவும் தெரியாது, என்ன கேட்காத, தோ நிற்கிறாங்களே மேடம், அவங்க தான் டைவர்ஸ் வேணும்னாங்க, அவங்களையே கேளு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவமாக சொல்கிறாரு. உடனே என்னப்பா ஆச்சு அப்படின்னு நிலாவை கேட்கும்போது நிலா சொல்கிறாங்க, அண்ணே எங்கள் கல்யாணம் எப்படிண்ணே நடந்துச்சு, திரும்ப திரும்ப அதில் தானே பிரச்சனையாக வந்து நிற்குது, எப்படி எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் நாங்கள் பிடிச்சிக்கவே இல்லை, அப்புறம் எப்படின்னா எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்றாங்க. ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னதும் அதை பிடிக்காம நான் சோழனை கூப்பிட்டு அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன், எப்படியாச்சும் இதுலேருந்து நான் தப்பிக்கணும்ன்ட்டு. அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு என்னென்ன பண்ணியிருக்கணும், என்னை சென்னைக்கு தானே கூப்பிட்டு வந்து விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு அவர் என்னை கூப்பிட்டு வரும்போது எங்கள் அப்பா வந்து நாங்கள் ஓடி போகிறோன்னு நினச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்களை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த சோழன் வந்து அந்த போலீஸ்கார்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், எங்களை இவங்க பிரிக்க நினைக்கிறாங்க, எப்படியாச்சும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அந்த போலீஸ்காரும் எஸ்ஐ கிட்ட சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் இவர் வந்து என்கிட்ட என்ன தெரியுமா நான் சொன்னார், நிலா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணாதான் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும், அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றி இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு, என்னை முட்டாளாக ஆக்கியிருக்கிறாருன்னு, இவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எனக்கும் நீங்கள் எல்லாம் இப்போ நான் நல்லா இருந்தாலும் இந்த இடத்துல ஆரம்பத்தில் எனக்குள்ளே எப்படி தெரியுமா இங்கே நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருந்தேன். ஆனால் இவர் அந்த கல்யாணத்தை பண்ணாமல் இருந்திருந்தா நான் எந்நேரம் சென்னையில் எதனா ஒரு இடத்துல போயிட்டு நான் வேலை செஞ்சுருப்பேன், தங்கி இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து பார்த்துருப்பாங்கண்ணே, நானும் எங்கள் அப்பா அம்மா கூட சேர்ந்துருப்பேன்னு. எல்லாத்தையும் இவர் நாசம் பண்ணிட்டாருண்ணே, ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டாரு, என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு அழுகுறாங்க நீலா. அதுக்கப்புறமா வந்து நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீலா எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் கிளம்புறேனேன்றாங்க. சோழா என்னடா வேலை பண்ணி வச்சுருக்கேன், ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்டுட்ருக்காரு. எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது, அதுவும் இல்லாமல் கவலையாகவும் இருக்காங்க. நீலா வீட்டை விட்டு போகிறாங்கன்னு. பல்லவன் மூஞ்சி சரியே இல்லை. அப்புறமா வந்து நான் கிளம்புறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா போவாதப்பா நீ அப்படின்னு சொல்கிறாரு. இங்கேயே இருப்பா அப்படின்றாரு. நான் இங்கே இருக்க முடியும், அதனால் வந்து நான் கிளம்புறேன், நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் உங்களை எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன். ஆனால் நான் உங்களுக்கு எல்லார்கிட்டேயும் பேசுவேன், சோழன்கிட்ட மட்டும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நடேசன் வந்து சொல்கிறாரு, அம்மா நிலா நீ போகாதம்மா, நான் அவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுறம்மா, நீ இந்த வீட்லேயே இருமா அப்படின்றாரு. இல்லை அங்கிள், அது சரி வராது அங்கிள், நான் போகிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணா நீங்கள் கொடுத்துருக்கிற வேலையை நான் கரெக்டாக அந்த ப்ராஜெக்டை செஞ்சு கொடுப்பேண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா வந்து வீட்டை விட்டு போகிறதுக்காக துணிமணியை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு இந்த கதையில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.